எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐஎம்எல் ட்ரெயினி இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோலோட லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 15th April 2025 தான் வந்து லாஸ்ட் டேட் டு அப்ளை. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ 15th April 2025க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மெயில் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 19th April 2025, அதாவது 19th April 2025 வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். மேபி 16, 17, 18ல் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான மெயில் வந்துடும். ஸோ அந்த மெயில் வந்து நீங்கள் எப்போ வர மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19th April 2025 அன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து ரிட்டன் டெஸ்ட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து நீங்கள் ஆவாசாஃப்ட் ஆஃபீஸில் தான் போய் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 19th April நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும். டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 21st April 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் டெக்னிக்கல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ நடக்கும். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆவாசாஃப்ட் ஆஃபீஸில் நடக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டை செலக்ட் ஆனீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும் இல்லையா, டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நடக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் பர்சனாக நடக்கும், அதாவது ஆவாசாஃப்ட் ஆஃபீஸில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8லேருந்து 10 LPA வரைக்கும் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2023, 2024, 2025 பேட்ச் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்ன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, கரண்ட் லொக்கேஷன், பர்மனெண்ட் லொக்கேஷன், ஸ்டேட்டு, பின்கோடு, உங்கள் பாஸ்ட் அவுட் இயர், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், டெல்லி, பூனேன்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனும் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அமேசானில் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இனுக்கு போயிட்டு டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்ஃபோர்ஸ்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத்னு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக் வந்து 2025 கிராஜுவேட் ஆகிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஜிபிஏ பார்த்தீங்க அப்படின்னா
சிஜிபிஏ இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் என்ட்ரு பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சைன்இன்க்கு போயிட்டு டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த கம்பெனியோட கல்ச்சர், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், கம்பெனி ஓவர்வியூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, இதை தவிர சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கலாம். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கணும், கம்பெனி ஓவர்வியூ, கம்பெனியோட கல்ச்சர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் வந்து ரெகுலர் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு வந்து டே ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா டே டைமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும். ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ஐபிஎம்மில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிஎம் ஐடி இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி கண்டினியூன்னு கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அண்ட் ஐபிஎம் ஐடின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஐபிஎம் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.